நெருப்பு வைக்கணும்ல. ஆமா. அது எப்படி நெருப்பு வைக்கிறதுன்னு யோசிச்சா. சங்கீதா கார்த்தி சுத்துறாரு, வேற லெவலா சுத்துறாரு. ரெடி ஆயிடுச்சு. நம்ம மொட்டை மாடிக்கு போயிட்டு அழகா லைனா வச்சுட்டு வந்துடலாம். ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல கார்த்திகை தீபம் செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். போலாமா? ஃபர்ஸ்ட் வேலையா நம்ம வந்து ஷாப்பிங் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, விளக்குலாம் வாங்கல. அப்புறம் வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு எல்லாமே தேவையான பொருள்லாம் போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். சாமி படைக்க வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, பூவு, வாழை இலை, சோ எல்லாமே என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். போலாமா? போலாம். ஓகே, போலாம். போலாமா? ஃப்ரெண்ட்ஸ், நீ வந்து நான் விளக்கு கோலம் போட்டுக்கிறேன். விளக்கு கோலமா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பேரு விளக்கு. கார்த்திகை தீபம் ஸ்பெஷலுக்காக வந்து பார்த்தோன்னா விளக்கு கோலம் இன்னைக்கு. விளக்கு கோலம் பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதாவோட கோலத்தை. அழகா இங்க ஒரு விளக்கு, இங்க ஒரு விளக்கு வச்சனா 5 விளக்கு சூப்பரா இருக்கும். தெரியும், அது வரைக்கும் இருக்குமா கோலம்? கோலம் இருக்காது, மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். போட்டு வந்து வச்சுக்க வேண்டியதான். மறுபடியும் புதுசா ஒரு விளக்கு கோலம் போட்டு. சரி, மழை வந்து பாத்தீங்கன்னா வர மாதிரியே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மேகமூட்டமா இருக்கு. ஆனா காலையில செம்ம மழை பெஞ்சுது. மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா குளம், குட்டை, ஏரி, ஆறுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் ரொம்ப போய் தண்ணி வந்து போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தோன்னா மழை வரதுக்கு முன்னாடி நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம். சங்கீதா வந்து ஷாப்பிங் பண்ண போயிருக்காரு. நாங்கள் வந்து பைக்லேயே உட்காந்துட்டு இருக்கோம். அம்மாவுக்கு வேலை கொடுத்துட்டியா சிஷ்? ஆமாம், அம்மாவை பார்த்துக்கிட்டே இருக்காரு. சாச்சி வேணுமா? என்னம்மா சாச்சியா? ஃப்ரெண்ட்ஸ், பில்லு போட்டு மளிகை ஜாமான் வாங்குற ஒரு அம்மா சாச்சி, அம்மா சாச்சின்றாரு. அதனால ஸ்நாக்ஸா? நம்ம பில்லு வந்து போட்டு கொடுத்துட்டு இருக்கேன். அவங்க எல்லாத்தையும் எடுத்து வைக்கிட்டு அது கூட நம்ம வேற பொருள் வாங்கிக்கலாம். டைம் ஆகுது. போலாம். வாங்கியாச்சு. அடுத்தது பூ தான் வாங்கணும். ஆமா, போலாமா? முக்கியமான விளக்கே வாங்கல. விளக்கா? என்ன சங்கீதா, விளக்கு வாங்கிக்கலாமா? சரி, குட்டி குட்டியா இருக்குது. வாங்க. கார்த்திகை தீபத்துக்கு சுத்துவாங்கல்ல காத்தி, அது வந்து விக்குதுங்க. அதனால அது வாங்குறேன். சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் நான் இது செய்வேன். பனை மரத்துக்கு போயிட்டு, பனந்தோப்பு போயிட்டு அந்த பொங்கெல்லாம் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வந்து கலெக்ட் பண்ணி அப்பா வந்து இப்போ வந்து ஜஸ்விதாவுக்கு சுத்தி காட்டலாமா? எங்க வீட்டுல சுத்தணும் போலியே. ஆமா, இன்னொரு 10 ரூபாயா? திடீர்னு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சா? நெருப்பு வைக்கணும்ல. ஆமா, அது எப்படி நெருப்பு வைக்கிறதுன்னு யோசிச்சா. அப்புறம் சாம்பிராணி வைக்கலாம். சரி, ஓகே, கிளம்பலாமா? மழையில் நினைக்க போறேன்னு நினைக்கிறேன். விளக்கு வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வாழைப்பழத்துல பூ வாங்கணும். அப்புறம் போலாம். நான் சங்கீதா பூ வாங்கிட்டே இல்லையா? வாங்கிட்டே இருக்கிறேன். 100 பூ 100 ரூபாயா பேபி? விளக்காக? ஐயோ, 100 பூ 100 ரூபாயா? சரி சரி. அவ்வளோதான். மல்லிகை ஜாமான் பில்லு போட்டு போனாங்க. போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு போலாம். கட்டப்பை தூக்கி விட்டாங்க. கட்டப்பை தூக்கி விட்டாங்க. பாப்பாவை நான் தூக்கிட்டு வந்தேன். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சமைக்க ஸ்டார்ட் பண்ணோம். குளிச்சாச்சு காலையிலே. ஸோ குளிக்கிற எல்லாம் முடிஞ்சிது. இப்போ வந்து சமைச்சு முடிச்சுட்டு சாமி படைக்க வேண்டியதான். என்னம்மா எல்லா பொருளும் வாங்கி வந்தாச்சு. எங்க ஜெஸ்டா கையில நபாட்டியை காணா? சாப்பிட்டாலே ஃபுல்லாவே. ஃபுல்லா சாப்பிட்டேன். ஃபுல்லா சாப்பிட்டு நீ புடிங்க சாட்டியா? அவளே சாப்பிட்டேன். இல்லம்மா, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் விறுவிறுப்பா வந்து பாத்தீங்கன்னா வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சாதம் வெந்துடுச்சு. சாதம் வடிக்க போறேன். சாம்பார் வந்து பாத்தீங்கன்னா கொதிச்சிருச்சு. புளி வந்து கரைச்சி ஊத்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் சாம்பார் கொதிச்ச உடனே இறக்கலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம் செலிப்ரேஷனுக்காக இப்ப சமைச்சுக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, சாதம், சாம்பார், அதுக்கப்புறம் வந்து உளுத்த வடைக்கு வந்து மாவு அரைச்சு வச்சிருக்கேன். இந்த சைடு பாயாசத்துக்கு ஒலை புடிச்சு வச்சிருக்கேன் தண்ணி. உருளைக்கிழங்கு பொரியலுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசி ஊற வச்சிருக்கேன். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மாவிளக்கு எல்லாம் செய்யணும். சோ வந்து இதுதான் நம்ம ஸ்பெஷல் இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஸ்பெஷல். இப்பதான் சாம்பார் சோறு செஞ்சுட்டு இருந்தா அதுக்குள்ள அப்பளம் பாயாசம் வந்துட்டேன். அவ்வளவுதான், வேலையை முடிஞ்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள வடை அப்பளம் சுட ஆரம்பிச்சுட்டாரு. நல்லா சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பாயாசம். பாயாசம் ரெடியா? ஆமா, பாயாசம் ரெடி. அப்பளம் வடை. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் செய்யணும். அப்பம் ஊத்துனா அப்பம் ஊத்த முடிச்சுட்டு சாமி படிச்சுட்டு வேண்டியதான். சூப்பர். வந்து பாத்தீங்கன்னா எல்லா பொருளும் ஃபர்ஸ்டே செஞ்சிருவாங்க. இந்த சைடு பொரியல், உருளைக்கிழங்கு பொரியலும் செஞ்சு வச்சுட்டேன்.
மேக்ஸிமம் எல்லாமே செஞ்சிருவோம். அந்த எண்ணெய் சட்டி மட்டும் ஒரே டைம் வச்சுன்னா அந்த எண்ணெய் சட்டியில் போடுறது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அப்பளம் வடை அதுக்கப்புறம் இந்த பொருள் அதே மாதிரி சுழியெல்லாம் செஞ்சினா கூட அந்த எண்ணெய் சட்டியில் போறதெல்லாம் ஒரே செட்டா வச்சிருந்து கடன்னு ஒரு பேட்ச் மட்டும் போட்டு எடுத்துட்டு சாமி படுத்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வடை பத்தியா ஓட்ட வடை. முன்னாடி எல்லாம் எனக்கு கடலப்பருப்பு வடை தான் பிடிக்கும்னு எங்க வீட்டுல அப்பப்போ அதை தான் செய்ய சொல்லுவேன். அதுக்கப்புறம் இப்ப உளுத்த வடை தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆயிடுச்சு. ஈஸியா வந்து செய்யறது கஷ்டமா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பேன் நான். இதை இப்பெல்லாம் அந்த மிக்சிலே போட்டு மாவு அரைச்சு உளுத்த வடை தான் ஈஸியா செஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் அப்பம் செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சை அரிசி ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து மிக்சி ஜார்ல சேர்த்திருக்கேன். இப்ப இது கூட வந்து பாத்தீங்கன்னா வெல்லம் வந்து பாத்தீங்கன்னா கரைச்சி வச்சிருக்கேன். ஆமா அது அப்படியே வந்து வெல்லத்தை வந்து சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் கொஞ்சம் வந்து தேங்காய் துருவல் வந்து பார்த்தோன்னா கொஞ்சமா தேங்காய் துருவல் அப்புறம் ஒரு வாழைப்பழம் அப்பத்துக்கு தேவையான பொருளா. ஆமா இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா அரைச்சு மழமழன்னு அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டு அப்போ வந்து ஊத்திக்கலாம். அவ்வளவுதான் வடை ரெடி ஆயிடுச்சு. என்னப்பா என்னம்மா அரிசி அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா செய்யறேன் நானு. இது கொஞ்ச நேரம் அரைச்சு ஊற வச்சுன்னா வச்சுக்கேன் சூப்பரா வரும். நாங்க வந்து அப்படியே உடனே நல்லாதான் வருது. என்னன்னா லைட்டா அடியில வந்து ஒட்டுது. வேற ஒண்ணும் கிடையாது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கார்த்திகை தீபம் அப்போ வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஸ்பெஷல் அப்போ ரெடி ஆயிட்டே இருக்கு. அப்பமா ஓட்டையாகுதே சார். அப்போ கொஞ்சம் பொங்கிடுச்சு. சரி சாமி கும்பிடுமா. ஜெஷிதா கார்த்திகை தீபம் சாமி கும்பிட்டு இருக்கிறாரு. அப்படியா? ஆமா குட்டி விளக்குறதால வாங்கியிருக்கேன். சூப்பரா இருக்கு. சாமி படைக்க போறோம் சார். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏத்தி வச்சுட்டு சாமி படைக்கலாம். சாமி படைக்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. சாமிலாம் பூலாம் அழகா வச்சுட்டு மாவிளக்கு வந்து ஒண்ணு போட்டிருக்கேன் நானு. மாவிளக்கு அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா வடை அப்பளம் பாயாசம் அப்புறம் வந்து அப்பம் எல்லாத்தையும் வச்சு பாத்தீங்கன்னா சாமி படைக்கிறேன். வெளியே அழகா 5 விளக்கு வெளியே ஏற்றி வச்சுட்டேன். சாமி கும்பிடுமா. மாமா போட்டு வச்சுரு. நெத்தி காட்டியா கீழே ஊந்து கும்பிடு. சாமி ஊந்து கும்பிடு. இந்த சைடு சாமி பக்கம் ஊந்து கும்பிடு. ஊந்து கும்பிடு. குட் கேர்ள். என்னம்மா கோலம் போட்டு விளக்கு ஏத்திருக்காரு கார்த்திகை தீபத்துக்கு. ஆமா கோலம் போட்டு நடுவுல பூ டெக்கரேஷன்லாம் வச்சு விளக்கு ஏத்திருக்கேன். கார்த்திகை தீபத்துக்கு ஸ்பெஷல் நம்ம கிட்ட கார்த்திகை வந்து வாங்கி வச்சிருக்கோம். அந்த சாம்பிராணி இருக்குல்ல அந்த சாம்பிராணி வச்சு அதுக்கப்புறம் சுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. சாம்பிராணி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த தேங்காய் நார் இருக்குல்ல தேங்காய் மட்டை அது வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ல கூட பத்த வச்சுட்டு அதை கூட வச்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கனியணும் நெருப்பு அவ்வளவுதான். கனிஞ்சதுன்னா அழகா வந்து சுத்தலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அப்புறமா சுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து படைக்கும் போது அழகா இதையும் வச்சு சாமி படைச்சிடலாம். இங்கதான் இருந்ததுல வச்சாச்சு அம்மா நேரம் அவ்வளவுதான். அங்கதான் வச்சிருந்தேன் நான். இங்க பின்னாடி இருந்தது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம வீட்டு கார்த்திகை தீபம் செலிப்ரேஷன். ஈவினிங்கா வந்து பாத்தீங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கணும். ஸோ கோயிலுக்கு போக முடிஞ்சா கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் சாப்பிடலாம். ஓகே கார்த்திகை தீபம் என்ன செய்தா? கார்த்திகை தீபம் விளக்கெல்லாம் எரியுது போலக்குதே. ஆமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காத்தி சுத்துறதுக்கு சாம்பிராணி வந்து வச்சிருக்கேன். இது வந்து கணிஞ்சினே இருக்கு. இது கழிவுறது காட்டியும் அப்படியே உள்ள ஃபுல்லா விளக்கு ஏற்றி வச்சுட்டு இருக்கேன் வெளியில என்ட்ரன்ஸ்ல. அப்புறம் இங்க மாடியில வந்து ஒரு 2 விளக்கு வந்து ஏற்றி வச்சிடலாம். ஓகே நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல சாம்பிராணி வச்சேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தென்னை மட்டை வந்து பாத்தீங்கன்னா வச்சேன். பேபி வந்து இப்போ பட்டாசு வச்சுக்கிறாரு அதுல. கனிதா அவசரப்பட்டு இந்த காத்தி வாங்கியாச்சு. அதை பத்த வைக்க முடியாத வந்து பாத்தீங்கன்னா லோல் பட்டு இருக்கிறோம். சுத்தி காட்டலான்னு பார்த்தோம். வாவ் ஒரு வழியா வந்து பார்த்தோன்னா பத்த வச்சுட்டே போல பேபி. பொறி கொட்ட ஆரம்பிக்குது. என்னம்மா ஆமா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா வந்து இப்போ ஓரளவு கணிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கார்த்தியை சுத்த வேண்டியதான். ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாங்கியும் சொல்லுவாங்க. அழகா வந்து பாத்தீங்கன்னா அது சுத்தனா நம்ம வீட பீடெல்லாம் வந்து திஷ்டி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கழியும் சொல்லுவாங்க. எல்லாரும் வந்து ஒருத்தவங்க வீட்டுல செஞ்சிருந்தா கூட வந்து ஒரு எல்லாரும் வாங்கி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 சுத்தி கொடுத்துட்டு போவாங்க. 3 நாள் வந்து பாத்தீங்கன்னா கார்த்தி சுத்துவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை சுத்துமா அப்புறம் நாட்டி கார்த்திகைன்னு சொல்லுவோம். ஆமா
நம்ம மொட்டை மாடிக்கு போயிட்டு அழகா லைனா வச்சுட்டு வந்துடலாம். ஓகே ஓகே. நம்ம இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா செவர்லாம் வச்சாச்சு. மொட்டை மாடிக்கு போயிட்டு வச்சுட்டு வந்துடலாம். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல விளக்கேறிட்டு நல்லா அழகா தெரியும். போலாமா? போலாம். நாங்க முன்னாடி என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம மெத்த மேலாம் வைக்கிறோம்ல கிராமத்துல, எங்க வீட்டுல எப்படின்னா நம்ம பாத்திரம் எல்லாம் கழுவோம் இல்லையா, அந்த இடத்த வைப்போம், குப்பையில வைப்போம், வைக்க போறக்கிட்டன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒண்ணு வச்சுட்டு வருவோம். நம்ம வீட்டு மொட்டை மாடியிலும் வச்சிடலாம். அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழகா வேலைக்கு வச்சிடும். சூப்பர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக நீட்டாக வச்சாச்சு. நீட்டா இருக்குது. இப்போ போய் கார்த்தி எடுத்துன்னு வந்தா சுத்தலாம். எடுத்துட்டு வரீங்க, சுத்தலாம். ஓகே. கணிஞ்சிருச்சா நல்லா? சாம்பிராணி மட்டும் இருக்கு, அது ஓரமா அங்க தட்டிட்டு வந்து சுத்த ஆரம்பிக்கலாம். ஓகே. மொட்டை மாடியில அழகா லைட் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெளிச்சமா நல்லா இருக்கு. கார்த்தி சுத்தலாமா? சரி, நம்ம பட்டாசு எல்லாம் எடுத்து வச்சோமே, கவிமா தவளா இருக்கா? இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லா நாளும் கார்த்திகை, நான் எல்லா தீபாவளிக்கு வாங்கினது. ஆமா, எல்லா தீபாவளிக்கும் இந்த பாட்டு பாடுவா. ஆனா நீங்க கார்த்திகை தீபம்ல, அது நம்ம பாட வேணாமா? சரி, போ எடுத்துன்னு வா. நான் பேபி கார்த்தி பொறி கொட்டுது போல சூப்பரா. பொறி கொட்டுது, சட்டை ஹே, நல்ல சட்டையே போட்டுருக்க, வேற சட்டை போட்டுக்க வேண்டியதானே? நல்லா வருது பேபி. கார்த்தியோ கார்த்தி, கம்பம் கார்த்தின்னாங்களே. இப்படி வீல்லாம் சுத்துவாங்களே பேபி, இப்படி கிறுக்கு கிறுக்குன்னு இந்த சைடு கிறுக்கு இருக்கு. நல்லா இருக்கா ஜெஷிதா? ஜெஷிதா கையில பிடிச்சிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கன்னா ஓடி போயிடுவோம்னு சொல்லிட்டு செவத்துல அடிச்சிட பாரு. சரி, சுத்தமா முடியல, வேற ஒரு ஃப்ரீயா ஒரு பொசிக்கிற போதேன்னு. என்ன பொரிய கொட்டுற மாதிரி தெரியல. அவ்வளவுதான் கொட்டுது. லைட் ஆஃப் பண்ணணும் சங்கீதா, லைட் ஆஃப் பண்ணதான் நல்லா தெரியும். மருந்துலாம் நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா கார்த்தி சுத்துறாரு, வேற லெவலா சுத்துறாரு. கிருட்டு கிருட்டுன்னு சுத்தலாம், செவத்துல அடிச்சிட பாரு. சூப்பரா கார்த்தி சுத்திக்கிட்டு இருக்காரு சங்கீதா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்த்திகை தீபம். தீபாவளிக்கு இந்த சரவத்திலாம் இருக்குல்லையா, நம்ம கார்த்திகை தீபத்துக்கு வந்து கொளுத்திட்டு இருக்கோம். அதான் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா. தெரியல, ஜாலியா வேடிய பாக்குறாரு தெரியுதா. பெரிய சரவத்தி ஃப்ரெண்ட்ஸ், 50 mm. சரி சரி, சரவத்தி வேணுமா? எத்தனை ரூபா? சரி. அவ்வளோதான் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச ஸ்நாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாவுலாம் எடுத்து எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க, நாளைக்கு செஞ்சு சாப்பிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு நாங்கள் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவோம். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. செகண்ட் நாட்டு கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது, அது வந்து எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பாய். ஜெயிஸ்டா பாய் சொல்லு. பாய்.